வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இன்று 27 நட்சத்திரங்கள் உங்கள் பிறப்பின் ரகசியம், வெற்றி கொள்ளக்கூடிய பாதையுடைய சூட்சம், நட்சத்திரம் வாயிலாக உங்களுடைய வெற்றியின் சூட்சமும், அதை பற்றி பேசிட்டு வரும். அதில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பேசலாம். அஸ்வினி, பூசம், அஸ்தம் நட்சத்திரம் வேகமான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரங்களை பிறக்கிறவங்க, அஸ்வினி, பூசம், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க விளையாட்டுத்துறை, அதே மாதிரி லக்ஸரியான ஐட்டம்ஸை வந்து அனுபவிக்கிறது, நல்ல வீடு, பங்களா, காரை வந்து அனுபவிக்கிறது, ப்ரீமியம் கார்ஸ் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், திறமையான ஸ்கில், உழைப்பு இருக்கும் உங்கள்கிட்ட, மருத்துவ சிகிச்சைகள் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செய்கிறது, கல்வி ஸ்தாபனங்கள் தொடங்குவது, ட்ராவலிங் பிஸ்னஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே மாதிரி செல்லிங் மற்றும் பையிங், டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணக்கூடியது, அதே மாதிரி வந்து நுண்கலைகள், ரொம்ப டெலிகேட்டான வந்து ஸ்கில்ஸு, ஒரு ஐடி டெக்னாலஜிலே வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டு இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஸ்கில்ஸு, அது மாதிரி ஜிம்மு, உடற்பயிற்சி கூடங்கள், அதே மாதிரி கடன் கொடுப்பதற்கு அல்லது பெறுவதற்கு சரியான நபர்கள் யாரு? அஸ்வினி, பூசம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி செயல்கள் செய்யலாம், எதை செஞ்சா நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும், அதோட சூட்சமும் இந்த மாதிரி வீடியோ யூடியூப்ல நீங்க பார்த்துருக்க முடியாது. அப்படி பிரத்யேகமான வீடியோஸ், பிளாக்பஸ்டர் வீடியோஸ்னே சொல்லலாம். உறுதியா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் மேஷ ராசியில் யார் இருந்தாலும் இந்த வீடியோவை தயவு செய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், நல்ல பாதையில் வெற்றி அடைய செய்ய முடியும். நீங்களும் இதை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். கிட்டத்தட்ட மேஷராசியில் 13 முதல் 20 டிகிரிக்குள்ளே இந்த நட்சத்திரம் வரும். இதில் முக்கியமான செயல்கள், எந்தெந்த செயல்கள் செய்யலாம், எந்தெந்த செயல்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செய்தால் நல்லது நடக்கும். தெய்வ சிலைகளை நீங்கள் நிறுவலாம், கோவில்கள் கட்டலாம், இல்லது தெய்வ சிலை நிறுவன இடத்துல உங்களால் முடிஞ்ச ஆராதனைகள், பூஜைகள் செய்யலாம். அதே மாதிரி தலையிலேருந்து முடி எடுக்கிறது, அதாவது சவரத்தொழில் செய்யக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இன்னும் நல்ல வருமானம், பெரிய அளவில் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மொட்டை எடுத்தல், சவரத்தொழில், அதை பற்றிலாம் பேசணும். கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க வேண்டும்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பது உண்டு. 4வதாக விவசாயம் சார்ந்த தொழில்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்க உண்டு. இது இப்போ நம்ம சொன்னது ஏதாவது மாறுதலாக இருக்குன்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சற்று அல்லது பெரிய அளவில் மாறுபடும். இந்த ஜாதகத்தை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியும். எங்கள் சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியவே, அதை வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இயல்பு, ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? முக்கியமான இயல்பு என்ன? பயங்கரமான மேன்லினஸ் குவாலிட்டி இருக்கும். அது பெண்ணே வந்து கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா கூட கொஞ்சம் மேன்லினஸ் இருக்கும். 2வது, மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் சற்று ஈடுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி 3வது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணாதிசயம் இந்த மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் அல்ல, பெரும்பாலானவர்கள் எதையோ ஒரு தலைவராக ஒரு பொசிஷனில், முனிசிபாலிட்டியில் ஆரம்பித்து கேபினட் மினிஸ்டர் வரைக்கும் நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை. அதே மாதிரி வியாபாரிகளாக, அதே மாதிரி ஒரு குதிரையின் தலை போல அமைப்புடைய, அதாவது ஹார்ஸ்னா என்ன, எதையும் ஜெயிக்கும், போட்டியை எடுத்துக்கிறது, போட்டினா ரசிக்கிறது, சேலஞ்சை வந்து என்ஜாய் பண்ணது, அப்படி எடுத்துக்கணும். அந்த மாதிரி முனைந்து செயல்படக்கூடிய, குதிரை மாதிரி முனைந்து செயல்படக்கூடிய செயல் வீரர்களாக இருக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அஸ்வினி ஒரு தெய்வீக நட்சத்திரம், இயற்கையில் மங்களகரமான ஒரு நட்சத்திரம். அஸ்வினி குமாரர்களுடைய தொடர்புடையதனால் தங்க ரதத்தில் சவாரி செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும்னு வேத சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதாவது அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. நல்ல ஒரு லைஃப் 35-36 வயதுக்கு மேலே கண்டிப்பாக அமையும். அப்படி அமையலைன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அமைய வைப்பதற்கு. அதே மாதிரி மக்களை குணப்படுத்துவது அப்படின்னா என்ன அர்த்தம்?
மருத்துவத்துறையில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அஸ்வினத்தில் பிறந்தால் மிகப்பெரிய மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இயற்கையில் பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு முடிக்கவே முடியும். நான்லாம் டாக்டர் படிக்க முடியுமா? ஆனால் டாக்டர் படித்து டாக்டர் ஆயிருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் கனவே கிடையாது, கனவுல கூட முடியாது, ஆனால் டாக்டர் ஆயிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மிகப்பெரிய ஒளியையும் ஒளி தத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் யாராவது இந்த யோசிக்கிறீங்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விடியலின் வெளிச்சமாக யோசனை தருவார்கள். அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, சமுதாயமே ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாசக்கதவை திறந்து விட்டா மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய செயல்களை மாவீரர்களாக செய்வார்கள். இந்த நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கிறீங்க, அஸ்வினி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கிறீங்க அப்படின்னா அழகான தோற்றம், நல்ல உடை மற்றும் அலங்காரம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடியது, திறமையான மரியாதைக்குரிய வாழ்வை வாழ்வது, குடும்பத்தின் முக்கிய உறுப்பினராக பல ஆண்டுகள் இருப்பது, எல்லாராலும் விரும்பப்படுபவராக இருப்பது, உறுதியான முடிவுகளை எடுப்பது, உணவு பழக்க வழக்கங்களை தயவு செய்து நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியான கவலையற்றவராக வாழ்வது, அடக்கமாக இருப்பினும் பெரும்பாலானவற்றை நிதி ரீதியாக வெற்றிகரமாக மாற்றுவது. அதாவது ரொம்ப பதவிசா இருந்து ஃபினான்ஷியல் டிசிஷன் மூலிமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய அடிப்படை குணாதிசயம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிலையற்ற மனம் இருக்கும், நிலையற்ற மனம் இருக்கும், பாவ செயல்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், சிற்றின் இன்பங்கள் நம்ம செக்ஷுவல் டிசையர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய போக்கு என்பது அதிகமாக இருக்கும். நான் முதல் சொன்ன பாயிண்ட்டு, ஒரு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாலே ஒரு இடத்துல மைண்ட் ஸ்டேபிளாக இருக்காது, அது மாறிட்டே இருக்கும், டிசிஷன் மாறிட்டே இருக்கும், சின்ன சின்ன ஆசைகள் மீது அதிகமான பற்றுகள் இருக்கும். அதாவது ஒரு 100 கோடி கிடைக்கும், அதை விட்டுருவார். 100 ரூபா காணா போச்சுன்னு வருத்தப்படக்கூடியது யாருன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா முதல் பாதம் தான். எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களை பார்த்தா அவங்க செய்கிற தப்பை மட்டும் பெருசாக நினைக்கக்கூடிய சில மனோபாவங்கள் இருக்கும். ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல பிறப்பும் நல்ல வாழ்வும் அமைவது என்பது இறைவனுடைய வரம். ஆனால் சில நபர்களுக்கு இது மாறி இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எங்களோட வாட்ஸ்அப்பில் கொண்டு கொடுங்க. கண்டிப்பாக எங்களுடைய சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியவை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துல்லியமான விஷயங்கள், நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியும், அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியும். இந்த பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நாம் சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு பரிகாரம். தஞ்சை மாவட்டத்திலேருந்து கும்பகோணத்திலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம், இந்த கீழ்பெரும் பள்ளம்ல இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்று திங்கட்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வருவது, மிக மிக வெள்ளை ஆடை வஸ்திரத்தை தானம் செய்வது, தயிர் சாதம் தானம் செய்வது வந்து மிக மிக நல்ல பலன்களை தரும். அதற்கும் மேலாக வீட்டில் இருந்தபடியே கணேச பஞ்சரத்னம் ஸ்லோகத்தை படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நல்லா ஆகணுங்கிற எண்ணம் முதல்ல வேணும், நல்லதை நாம முதல்ல நினைக்கணும். நம்ம சுற்றி எவ்வளவுதான் கெடுதல் இருந்தாலும் நாம் நல்லதை ஸ்டில் நம்ம நல்லதையே நம்ம நினைக்கணும், நல்லதை பேசணும். கண்டிப்பாக நல்லது எதிர்காலத்தில் ஜெயித்தே தீரும். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 2ஆவது பாதம், நிறைய படிக்கிறது, பல ஸ்கில்லாக இருக்க பல மல்டி ஸ்கில்டு பர்சனாக இருக்கக்கூடியது, எல்லா பிஸ்னஸை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிறது, பயங்கர அழகாக இருக்கிறது, நல்ல அழகான ஒரு பர்சனாலிட்டி, நல்ல படிப்பாளியாக இருக்கிறதுலாம் 2ஆம் பாதத்தில் பிறந்தா இயற்கையிலே நடக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேத்தமேட்டிக்கல் நாலேஜ், ஹார்ட் ஒர்க், தன்னுடைய சொந்த ஹார்ட் ஒர்க்னால சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு வருது, நல்ல ஒரு டீச்சராக இருக்கக்கூடியது, நல்ல அட்வர்டைசராக இருக்கக்கூடியது. அதாவது அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களால் தன்னைத்தானே வருத்தி கொள்வது, ஒரு சின்ன வில்லத்தனம், ஒரு சின்னதாக அவரை இப்படி பண்ணால் இரிட்டேட் ஆவாங்கல்ல, மற்றவங்களை இரிட்டேட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி
ஒரு சின்ன ப்ளஷர் அந்த மாதிரி காண்பது, இதெல்லாம் குணாதிசயமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பது, உண்மையானவராக இருப்பது, பிறவியிலேயே ஏழையாக பிறந்தாலும் பணக்காரராக மிளிர்வது, மற்ற ஆப்போசிட் செக்ஸால பர்சனால அஸ்வினி 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமாக விரும்பப்படுவது, மிகப்பெரிய அளவில் ஜோதிட அறிவு இருப்பது, இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்தபடியாக பரணி, மகம், பூரம், உத்திரட்டாதி, பூராடம் இந்த நட்சத்திரங்கள் என்ன கடுமையாக அல்லது சற்று கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்லுது. கொஞ்சம் மனசில் யாராவது ஏதாவது செஞ்சுட்டா அதை அப்படியே மறக்க முடியாது இந்த நட்சத்திரங்களுக்கு. எந்த நட்சத்திரங்கள்? பரணி, மகம், பூரம், பூரட்டாதி, பூராடம். எதுக்கும் மோதறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. எதிரிகளை அடித்து நொறுக்கிறது. அதே மாதிரி சிறை பிடித்தல், போலீஸ் ஆஃபீஸர்ஸா சிறை பிடித்தல், விஷம் தீ வைத்தல், போர், அதாவது ஒரு வாரில் பேட்டில் ஃபீல்டில் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நல்ல செயல்களுக்கு தோள் கொடுக்கும் நட்சத்திரங்கள், புகழ் பெறக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களுடைய இயல்புகள் என்ன அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக பரணி நட்சத்திர அன்பர்கள் அழகான உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். பிராட் ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஆணாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி, ஹைட்டு டாலாகவும் நல்ல பிராட் ஷோல்டர்ஸ் ஆகவும் பர்சனாலிட்டி ஹேண்ட்ஸமான ஒரு ஆணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து அன்பர்களும் அழகான வாழ்க்கையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் பெற்றவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா, தந்தை பெற்ற தந்தையினால் நிறைய நன்மைகள், பூர்வீக சொத்து, தந்தையினுடைய அடையாளத்தை கொண்டு வாழ்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தந்தை ஏற்கனவே ஒரு லெகசியை ஏற்படுத்தியிருப்பார். மிகப்பெரிய ஒரு பொறுப்புலையோ பதவியிலையோ இருந்திருப்பார். பணம் பொருள்லாம் சேர்த்து வச்சிருப்பார். அந்த அடிப்படையில் வாழ்வது, அதே மாதிரி அதே தந்தையால சில பல தீமைகளும் உண்டு. சொந்தமாக இவங்க முடிவெடுக்க விடாத தந்தைமாருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் என்பது இவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது என்னன்னா, இருக்கிற இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து வேற இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை என்பது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு 95% அதிகம். இப்ப நாம் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொதுவான பலன்கள். தனிப்பட்ட ஜாதக ரீதியாக பலன்கள் மாறுபடும். பொதுவாக 65-70% நாம் சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்து வரும். ஒரு 25% ஒத்து வராது. உங்கள் பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி இடம்பெயர்ந்து வாழணும்னு சொன்னோம். அந்த இடம்பெயர்ந்து வாழ்வதில் இருக்கிற ஒரே கண்ட்ரியில், இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு வெளிநாடு, வெளி மாநிலம் சொல்கிறோம், சில பேர் வெளிநாடுகளுக்கு போய் வாழக்கூடிய பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள்னு சொல்லுவோம். அது மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க, பிறந்தக்கூடியவங்க இங்கே இருக்கிறதுலேருந்து ஃபாரின் கண்ட்ரியில் போனால் அங்கே பெருமளவில் சொத்துக்களை சேர்க்கவும் பதவிகளில் அமரவும் அந்த அரசாங்கத்திலேயே அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்பையும் பெறுகிறார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்றால் அது மிக இல்லை. பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இளம் வயதில் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். தடைகளையும் தாமதங்களையும் சவால்களையும் அனுபவித்து ஒரு 25 வயதுக்கு மேற்பட்டு செல்வ செழிப்பை பெறுகிறார்கள் என்றால் அது மிக இல்லை. தந்தையாருடைய கவனிப்பில் வாழும் போது எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் சில சமயங்களில் சொந்த தந்தையை சிறு வயதில் இழக்கக்கூடிய தன்மையையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் என்றால் அது மிக இல்லை. இந்த சின்ன வயசுல அப்பா தவறிட்டாரு அப்படின்னா பரணி நட்சத்திரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி தந்தையார் இருக்காருன்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து தன்னுடைய சொந்த சிந்தனைகளையும் சொந்த ஆற்றல்களையும் வெளிப்படுத்த முடியாத, டேலண்ட், நான் நினைச்சதை படிக்க முடியல, நினைச்ச பெண்ணை கல்யாணம் பண்ண முடியலங்கிற இந்த அவஸ்தையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள். இப்ப குறிப்பாக பெண்கள்னு எடுத்தோம்னு வச்சுங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் பியூட்டிஷியன்ஸாக, ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டாக, ஒரு நியூட்ரிஷன்லாம் சொல்லிக் கொடுக்க டயட்டிஸ்டாக, இப்படியாக பல தொழில்களை பல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அளவிற்கு கூட முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் பெண்களாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக,
பெண்கள் இருக்கக்கூடியது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் ஒரு ஜிம் ட்ரெயினர்ஸாக, மிகப்பெரிய செஃப், சமையல் கேட்டரிங்ல வந்து மிகப்பெரிய நிபுணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமா துறையை நாடி மனம் நாடும். என்டர்டெயின்மெண்ட்டு, சினிமா, கலைத்துறையை சார்ந்து வேலை செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களை ஈர்க்கும். ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறக்கூடிய பாக்கியம் பிறவியிலேயே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பல பரணி நட்சத்திர அன்பர்கள், 75% பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த நடந்து முடிஞ்ச திருமணத்தில் பல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆக பரணி நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பும் வாழ்க்கை தன்மையும் பற்றி பார்த்தோம். பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களினால் பாதிப்பு என்பது உறுதி. நண்பர்களினாலும் நட்பினாலும் பாதிப்பு அடைவது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய நண்பர்கள் வருவாங்க. தனக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அளவிற்கு நண்பர்களுடைய பாதிப்பு என்பது இருக்கும். இதை புரிஞ்சுக்கொள்ளணும். மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை உடையவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். மற்றவர்களுடைய ஆற்றலிலும் மற்றவர்களுடைய ஒரு முன்னேற்றத்திலும் அவர்களை விட அதிக நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது. பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு வேலையை, டாஸ்கை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய்வு பெற மாட்டாங்க. அந்த அளவுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு டாஸ்க் ஓரியன்டட் தன்மை என்பது உண்டு. கூட பிறந்த சகோதர சகோதரியே தன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அவயோகம், அவபாகியம் என்பது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. சொந்த அக்கா, சொந்த அண்ணா, சொந்த தம்பி, சொந்த தங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து அவங்களே பொறாமப்படுறதா? இது என்ன சார், எங்க போய் சொல்ல முடியும்? இது பரணி நட்சத்திரத்துக்கு பிறப்பியுடைய ரகசியம். இப்போ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. எவ்வளவுதான் வேலை செஞ்சு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கடைசியில் பணம் என்பது குறைவாகவே கையில் நிற்கும். இது பரணி நட்சத்திரக்காரனுடைய அடையாளம். நிறைய சம்பாதியம் இருக்கும், வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும். வாழ்க்கையில் விரக்தி, ஏதோ ஒன்று இழந்தாப்புல மனசு தவிக்கும். அது பரணி நட்சத்திரக்காரன். இப்போ பரணி நட்சத்திரத்துடைய இயல்பெல்லாம் பார்த்தோம், நேச்சர் அதெல்லாம் பார்த்தோம். பரணி நட்சத்திரத்துக்குரிய பிறப்புடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் என்ன, அதையும் பார்ப்போம். ஆக பரணி நட்சத்திரத்துக்கு அன்பர்களுக்கு பிறப்புடைய ரகசியம் என்னன்னா, ஒரு நிலையற்ற மனம் என்பது இருக்கும். நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நிலையற்ற மனம் எவ்வளோ ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகிற மாதிரி மனமும் அதே மாதிரி நிலையற்ற தன்மையே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு யாரை மேலேயாவது அன்பு வச்சா, யார் மேலேயாவது பாசம் காதல் வச்சா அவங்களுக்கு அடிமையாகவே மாறக்கூடிய தன்மை இருக்கும். அவர்களுக்காக எதையும் இழக்க தயாராகக்கூடிய ஒரு மனப்பாங்கு என்பது இருக்கும். இன்னொரு துரதிருஷ்டவதமான பிறப்பின் ரகசியம், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் போலீஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக உண்டு. அதே மாதிரி இந்த அன்பு ஒருத்தர் மேலே அதிகமாக வைக்கிறது காரணமாகவும், ஒருத்தர் மேலே பாசம் அதிகமாக வைக்கிறது காரணமாகவும் மன அவஸ்தை, சித்திரவதை, மனசுக்குள்ள புழுங்கக்கூடியது, இந்த விஷயங்களும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நடப்பது என்பது உண்மை. அதே மாதிரி வெளியில நிறைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொள்ளும், உங்களை அப்படியே ஆட்டி படைக்கும். அந்த பயமானது காரண காரியம் இல்லாமல் உங்களோட மனசை அப்படியே கசக்கி புழியும். அந்த பயம் பொதுவாக நிறைய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வருவது என்பது இயல்பு. ஆக இதெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய தன்மை, ரகசியம், இயல்பு, இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாட் டு டு, என்ன செய்யலாம், 3-4 புல்லட் பாயிண்ட்ல சொல்றேன். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டி அவங்கள வரவிடக்கூடாது. நீங்களும் அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது. ஒரு வரம்புக்குள்ள உங்களுடைய நட்பு என்பது இருக்க வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1.
எப்பேற்பட்ட அழகியாக இருந்தாலும் அழகனாக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு என்பது அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் அவங்க மேலே அன்பு வைக்கும் போது அது பேக் ஃபயர் ஆகி உங்களையே பின்னாடி தாக்கி அரிச்சு சாப்பிட்டுடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது 2. 3வது, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் உங்களோட பெற்றோர்கள் மூலியமாக ஒரு என்ன சொல்றது, ஒரு டாமினேஷன் இல்லை அப்பா மூலியமாக ஒரு அடக்குமுறை இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ அதை நீங்கள் தைரியமாக செய்ய வேண்டும். 4வது, கண்டிப்பாக தினமும் 5 முதல் 10 நிமிடம் வரை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். இது மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பரணி நட்சத்திர நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஒரு தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுகளை துல்லியமாக கூற காத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி 4வது புல்லட் பாயிண்ட், பரணி நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னா, யாருக்கும் பணம் விஷயத்துல கண்ணா பின்னான்னு செலவழிக்கிறது, தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, இதையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும். ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கொண்டு வர வேண்டும். ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரத்துக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா வழி உறவை பக்கத்தில் வச்சுக்கணும். அங்கே ஏதாவது விரோதம் இருந்தால் கூட அந்த விரோதத்தை பாராட்டக்கூடாது. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவி கிட்ட அளவுக்கு அதிகமான அன்பு என்பதை கம்மி பண்ணணும். அன்பு இருக்கணும், அளவுக்கு அதிகமாக அளவோடு இருக்கணும். கணவன் கிட்ட அளவோட எதிர்பார்ப்பை கம்மி செய்ய வேண்டும் அன்புங்கிறதுக்கு பதிலாக. இந்த 5வது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய உடல் ஆரோக்கியம். செவர் இருந்தால் தான் சித்திரம். இந்த BMW காரு, பங்களா, பதவி, ஃபாரின் கண்ட்ரி வாழ்க்கை, நல்ல மனைவி, கணவன், அழகு எல்லாமே உடம்பு இருந்தால் தான். உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ அடுத்து வரக்கூடிய கிரக நிலை, இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த 6 மாதம் முதல் 1 வருஷம் வரை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் 1, 2, 3, 4 இந்த பாதங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸை விரிவாக பார்ப்போம். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக வலுவான வில் பவர் அதிகமாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மனப்பான்மை பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கும். அதே மாதிரி எதிரிகளை பந்தாடுவாங்க. பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தனா நிறைய எதிர்ப்பும் இருக்கும். எதிரிகளை எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயித்து கடைசியில் உங்களுக்கு தான் வெற்றி என்பது கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமான குணாதிசயம் என்பது இருக்கும். ஒரு பலவீனம் இருக்கும். ஆனால் பலம் என்னன்னா, பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல கவனமாக கேளுங்க நேயர்களே, புத்திசாலியாக இருப்பார்கள். மிகுந்த கூர்மையான புத்திசாலியாக இருப்பீர்கள். அதே மாதிரி இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும், ஜீனியஸாக இருந்தாலும், உங்களோட ஆப்போசிட்ஸ் ஜெண்டர் அவங்கள்ட்ட ரொம்ப தோத்து போவீங்க. அன்பு, பாசம், டிப்ரெஷன் காரணமாக பலவீனமாக எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப பலவீனமாகவும் தோத்து போகக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களுக்கு அடிமை மாதிரி மாறக்கூடிய தன்மை இருக்கு. பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் சூப்பர் பாதம். இது மிகப்பெரிய பெருமையை அடையக்கூடிய பதவிகளில் அமரக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி மிகப்பெரிய சன்மானங்களையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அப்படின்னா மிக இல்லை. அதே மாதிரி பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்கும். இறைவன் பற்றிய சிந்தனைகள், ஆன்மீகம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத தைரியம், தேவையில்லாத சில அன்னெசரி அன்வான்டான மூர்க்கத்தனமான தைரியம், அதே மாதிரி மிகவும் மோசமான பிடிவாத குணம், இது ரெண்டும் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை மற்றவங்களாம் உருவாக்க வேண்டியதில்லை, நீங்களே உங்களுக்கு உருவாக்கிப்பீங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய இது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையில் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பரணி நட்சத்திரக்காரங்க. தற்சமயம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாதத்தில் குரு பகவான் ரோகிணியிலிருந்து மிருகசீரிடத்துக்கு போய் வக்ரகதி அடைய போறார். உங்களோட 6ஆம் வீட்டில் கேது, 11ஆம் வீட்டில் சனி பகவானும், 12ஆம் வீட்டில் ராகுவும் இருக்காங்க. குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் மட்டும் எடுத்து நம்ம பேசுவோம். இப்போ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடையும் பொழுது சற்று தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத பண பிரச்சனைகள், சிக்கல்கள் வரலாம். அக்டோபர் 9, 2024 முதல் 4 பிப்ரவரி 2025 வரை
சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சுப செலவுகளை கொடுக்கும். தேவையில்லாத மொபைல் வாங்குவது, கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்குவது, ஜுவல்லரி வாங்குவது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தேவையில்லாத வியாதிகள் வெளியே வரலாம். உடம்புல இருக்கு ரொம்ப வருஷமா, அந்த வியாதிகளை கண்டறியக்கூடிய யோகம் என்பது 6ஆம் இடத்து கேது கொடுப்பார். அது சரி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், எஸ்பெஷலி பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கீங்க, அரசியல் இருக்கீங்க, ஹோட்டல் நடத்துறீங்க, நிறைய ஹோல்சேல் டீலர்ஷிப்பு, மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் யோககரமான காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தை விருத்தி செய்யலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி, வேலை, கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக ரொம்ப நல்லா இருக்கு. பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்த ஒரு 6 மாதம் முதல் ஒரு ஆண்டு வரை ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரெமெடிஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். முதல் ரெமெடி, பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம். இதை கண்டிப்பாக சொல்லணும். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய கோவிலுக்கு வியாழக்கிழமை ராத்திரி சென்று தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வெள்ளை நிற ஆடைகளை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தர்மமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் உங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 4வது முக்கியமான ரெமெடி, வெள்ளியில் விநாயக பெருமானை வாங்கி வீட்டிலே வைத்து வழிபடுவது. உங்கள் அவரவர் வசதிக்கேற்ப, சின்னதுலேருந்து பெருசு ஒரு காயின் கூட வாங்கலாம், அவரவர் வசதிக்கேற்ப செய்வது மிகப்பெரிய பலனை தரும், மிகப்பெரிய மாற்றுதல்களை வாழ்வில் தரும் என்று கூறி, கடைசியாக கிருத்திகா நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகள், உங்களுடைய கடமைகளை தவறாமல் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அரவணைத்து போகக்கூடிய நட்சத்திரங்கள். பெரும்பாலும் அதே மாதிரி நிறைய மனதில் ஆசைகளும் குறிக்கோள்களையும் வைத்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது. இதை இவர்கள் இயல்புக்கு எவ்வாறு பயன்படுத்துவது? நிலையான நட்சத்திரங்கள், நிலை இல்லாத நட்சத்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். கட்டிடம், தொழில், உறவுகள் இதெல்லாம் நிரந்தரமாக இருக்க விரும்பும் விஷயங்கள். மென்மையான நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம சொன்னோம் முன்னாடி, கலை, நடனம், இசை, திருமணம், இந்த மாதிரி விழாக்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள். இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது, அதே மாதிரி ஒளி பொருந்திய சிறந்த நட்சத்திரங்கள் மகிழ்ச்சி, விளையாட்டு, மருத்துவத்துறை, தொழில் தொடங்குதல், பயணம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய நட்சத்திரம். பயணம் ஆரம்பிக்கும் போது அந்த நட்சத்திரத்தில் திதி இருக்கும் போது ஆரம்பிக்கலாம். அசையும் நட்சத்திரங்கள் வாகனம் வாங்குதல், ஊர்வலம் செல்வது, தோட்டக்கலை போன்ற அசையும் நட்சத்திரங்கள் சொல்லலாம். கொஞ்சம் பயப்பட வேண்டிய, நம்ம தப்பு பண்ணால் பயப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், பஞ்சகம், சிறைவாசம், தீ வைப்பு போன்ற நட்சத்திரங்கள். யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே சொன்னோம். கலப்பு நட்சத்திரங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய படைப்புகளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்லலாம். முதல் பாயிண்ட், கிருத்திகை நட்சத்திரம் இயல்பு என்ன அப்படின்னா, பயங்கரமாக கோபம் வரும். அந்த கோபம் உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியில் வரும்போது பயங்கரமாக வரும். அவசரத்தனமான கோபம் வரும். பிரகாசமான தன்மை என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். வெளியில் கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய தன்மை. நான் கலரை பற்றி சொல்லலை, எப்படி இருந்தாலுமே தனியாக தெரிவாங்க. ஒரு பக்குவம் இருக்கும், ஆளுமை தன்மை என்பது இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதில் மிகப்பெரிய தெளிவு என்பது இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இயல்பில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒருத்தர் கூட பழகிட்டோம் அப்படின்னா லேசில் பழகிறதில்லை. ரொம்ப சீக்கிரமாக ஒருத்தரோட உறவு ஜாயிண்ட் ஆகிறதில்லை. அப்படி ஆயிட்டாங்கன்னா அது வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் பிடிச்சு போகிறதுல தாமதம், ஆனால் பிடிச்சிட்டா மனசை முள்ள ரயிச்சு அவங்கள ரொம்ப உண்மையாகவே நேசிக்கக்கூடிய தன்மை கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அவயோகம் என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. ரொம்ப நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய யோகம். அதாவது ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு யாராவது பிடிக்கும்னா, நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அவங்க மரணிப்பதோ இல்லை வாழ்க்கையில் அவங்கள பிரிஞ்சு போவதோ, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4வது பாயிண்ட் என்னன்னா, மனசு டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று மாறிக்கொண்டே வரும். இதை விட ஒன்று பெட்டர்ன்றது உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக தெரியும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 5வது பாயிண்ட் என்னன்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களினால் சில பலகீனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நண்பர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்.
ஏதோ ஒன்று ரெண்டு நண்பர்கள்னால வாழ்க்கையே இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட நடக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதில் நீங்கள் ஒரு பெரிய பொறுப்புக்கோ அதிகாரத்துக்கோ வருவீங்க. அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கான எண்ணங்கள் மனசில் அதிகமாக வரும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நமக்கு நேரம் நல்லா இருக்கு, எப்போவுமே அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒழுங்காக இருக்கும் போதும் நாம ஒழுங்காகவும் இருக்கணும். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ரகசியங்களை பார்க்கலாம். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாயிண்ட் நம்பர் 1, அப்பாவை விட பெரிய லெவலில் வருவாங்க, சாதிப்பாங்க. இன்னாருடைய பையன் அப்படிங்கிறது போய் அப்பா உயிரோடு இருக்கும் போதே இவரோட அப்பா தான் அவருங்கிற மாதிரி மாற்றி அமைப்பாங்க. அந்த சாத்தியம், அந்த சாதனை படைக்கக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டு. பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடியவங்களுக்கு அதிகாரமும் அதிகார துவனியும் இருக்கும். அதாவது பேசும்போதே நான் வந்து அப்படி பெரிய ஆள், நான் வந்து அப்படி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி இந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது இருக்கிறத பற்றி தப்பே இல்லை. அதுக்காக அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் அதை தவிர்க்கவும். 3வது பாயிண்ட், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது இருக்கும். சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்யக்கூடிய யோகங்கள், பிறப்பிலேயே பெறக்கூடிய பாக்கியங்கள், பிறப்பினுடைய ரகசியம். அது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய இயல்புகள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட 4வது பாயிண்ட் என்னன்னா, எந்த விஷயத்தை எடுத்தாலும் கூட நம்பர் 1 இருக்கணுங்கிற வேட்கை, அர்ஜு என்பது இருக்கும். நான் என்ன மாதிரி யூனிக்கா எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்ஜு இருக்கும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரலாம். அதாவது லேண்டு வந்து தப்பாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, சர்வே நம்பர் மாறி இருக்கு, டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை இருக்குது, லீகல் இஷ்யூஸ் இருக்குது, இது மாதிரியான அமைப்புகள் வரலாம். ஒட்டு மொத்தத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினுடைய முக்கியமான ரகசியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தந்தையார் வந்து மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா போகிறோம். பல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடைய ஆதரவும், தந்தையாருடைய கவனிப்பும், தந்தையாருடைய அனுசரிப்பும், அரவணைப்பும் சிறு வயதிலேயே இழக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நானே வந்து பிதாகாரகன் நட்சத்திரத்தில் பிறக்கிறோன்னு சொல்கிறோம். கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்படி பிறந்தாலும் ஒரு எஸ்பெஷலி ஆண்கள் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கும்பொழுது சிறு வயதிலேயே தந்தையாரை பிரியக்கூடியதோ அல்லது இழக்கக்கூடிய சூழ்நிலைகளோ ஏற்படுவது என்பது இயல்பாக பிறப்பினுடைய ரகசியமாகவும் இருக்குது. இது துரதிருஷ்டவசமானது. அடுத்தது 6வது பாயிண்ட், பிறப்பினுடைய ரகசியம் என்னன்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னை அறிந்தோ அறியாமலோ அரசாங்கத்தின் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. அரசாங்கத்துடன் ஒரு தொழில் சம்பந்தப்பட்டோ இல்லை அரசாங்கத்துடைய ஏதாவது ஒரு இடத்துல அது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அரசாங்கத்துடன் பிரச்சனையும் இருக்கும். அரசாங்க தண்டனை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எல்லாத்தோட முக்கியமான பிறப்பின் ரகசியம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ராஜகிரகம் சூரியனுடைய நட்சத்திரம், ராஜகிரகம் செவ்வாயுடைய வீட்டில். அற்புதமான ஆளுமை தன்மை பெற்ற எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களால அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி பிறப்பு, ரத்தம், நாணங்கள்லேயே இருக்கும். இதெல்லாம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துடைய பிறப்புடைய ரகசியங்கள். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பாதங்களுடைய 1ஆம் பாதம், 2, 3, 4 ரிஷபராசியில் எந்த பாதங்களையும் என்ன ப்ரெடிக்ஷன்ஸுங்கிறத பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியதில் சந்திரன் 26 முதல் 40 டிகிரி வரை இருக்கார். மேஷராசியில் 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்குது. பட் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இந்த நட்சத்திரம் 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்குது. பட் இந்த நட்சத்திரம் மேஷராசியில் இருக்கும்போது சந்திரன் 26 முதல் 40 டிகிரிக்குள்ளே இருக்கார். இந்த முதல் பாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள், மேஷராசியில் பிறக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதிகத்தனமான புத்திசாலித்தனம், கல்வி திறமை, நல்ல நடத்தை, நல்ல பழக்க வழக்கங்கள், நிறைய வாழ்க்கையில் அனுபவங்கள், நிறைய மேடு பள்ளங்களை பார்க்கக்கூடிய யோகங்கள், வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் சந்தித்தாலும் கூட சீம்லெஸ்ஸாக எந்த ஒரு தயவு தாட்சியம் இல்லாமல் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அத்தனை சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராக. சில உடல் ரீதியான கோளாறுகள், சில உடல் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில புற்றுநோய் பாதிப்புகளும் வரலாம், வேறு சில பெரிய பாதிப்புகளும் வரலாம். இந்த உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. இதை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இந்த 2ஆம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் வந்து விழுது. சூரியனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய வீட்டில். இங்கே தான் கொஞ்சம் குழப்பம். பல கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக சுவாமி நம்பிக்கை இருக்காது, அதிகப்படியான இறைவனுடைய நம்பிக்கை இருக்காது. தேவையில்லாத விஷயங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி
காமம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மனசுல அலைப்பாயும். அடுத்தவர்களையும் பாவம் செய்ய தூண்டக்கூடிய சில தன்மைகளும் வரும். இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தீர்வு என்னங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்க. கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப தான் மேலே என்ன நினைப்புன்னா, பயங்கரமான வீரன் நான் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை இருக்கும். அது தேவையற்ற பெருமை. அன்னெசரியான வம்பு வழக்குகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஆண்களாக இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு விபச்சாரிகள் மீது அதிகமான ஆர்வம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படிதான் இருப்பாங்கன்ற அர்த்தம் இல்லை, வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு கேள்விக்குரிய வாழ்வாதாரம், அதாவது என்னன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வரத்துக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். 25 வயசு வரைக்கும். 25 வயசுக்கு மேலே நல்ல லைஃப் மாறும், டேர்ன் அரவுண்ட் ஆகும். 35 வயசுக்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாறும். கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில தேவையில்லாத குணாதிசயங்கள் வரும். பொய் சொல்லணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் பொய் சொல்றதுக்கு உங்களை உள்ளேருந்து தூண்டும். எதையாவது எடுத்துடலாமா மற்றவங்களுக்கு தெரியாம அப்படிங்கிற சில மாறுபட்ட குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி கவலை மனசுல, தன்னறியாத கவலை மனசுல, போராட்டம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தடங்களை மீறி போராட்டம். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்கு, அர்த்தமற்ற சண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தேவையில்லாத சண்டைகள். அதே மாதிரி குடும்பத்தினால் மனசு பாதிச்சு காயப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடியதும் இருக்கு. அதே மாதிரி ஒரு 40 வயதுக்கு மேல மிகப்பெரிய அளவில் பொருள் சேர்க்கக்கூடிய பாக்கியங்களும் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இப்போ என்ன செய்யலாம், வாட்ஸ் நெக்ஸ்ட், இப்போ வாட் டு டூ அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஒரு குறிக்கோள், ஒரு பாதை, ஒரு எண்ணம். அதை நோக்கி மட்டும்தான் நீங்கள் பயணப்படணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யார் மேலேயுமே ரொம்ப ஓவரா ஈடுபாடு வைக்கக்கூடாது. இது 2. பாயிண்ட் நம்பர் 3, மனசு அங்கே அங்கே ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும். 4, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கும். 5, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் யோசிச்சு உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டீங்கன்னா, எப்பவும் போடுறதுக்கு பதிலாக வாழ்க்கையில் நீங்கள் எண்ணியே பார்க்க முடியாத உயரங்கள் உங்களை தேடி சேரும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. இப்போ கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இறைவன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இறை சிந்தனை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். 2வது நீங்கள் செய்ய வேண்டியது நண்பர்களை கூடிய மட்டும் 1 இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே தவிர்க்க வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் கவனம் தேவை. 5வது உங்களுடைய உற்றார் உறவினர்களோட சண்டை போடுறதை நீங்கள் நிறுத்தணும், அவங்க பேச்சை கேட்கணும், குடும்பத்தாருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தே ஆக வேண்டும். 5வது உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஒரு கணவர் இருக்காங்கன்னா அதை தவிர வேற சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் அது விடும். 6வது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட குழந்தைகளை பராமரிக்கிறதுல கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கணும், ஆஷாக நடந்துக்க கூடாது. இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இப்போ என்ன நடக்கும், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் ரோகிணியிலேருந்து மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு 9ஆம் தேதிக்குள்ள போய் வக்ரகதி அடைவார். 9 அக்டோபர் 2024 4 பிப்ரவரி 2025 வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருப்பார். உங்களோட 6ஆம் இடத்தில் கேதுவும், உங்களுடைய 11ஆம் வீட்டில் சனி பகவானும், 12இல் ராகுவும் இருக்காங்க. இதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 9 அக்டோபர்லேருந்து 4 பிப்ரவரி வரைக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும், பணப்பிரச்சனைகள் வரும், தேவையற்ற விஷயங்களை வாங்க வேண்டாம். 2, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகள் வரலாம். உடம்பை கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவை. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் மனசங்கடங்கள் வரலாம், ரொம்ப ஜாகிரதையாக கையாள வேண்டும், பணிந்து போக வேண்டும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கண்டிப்பாக சில அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும், ஃபாரின் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன்,
ஜாப், மேரேஜ் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். இதுக்கு அப்புறம் ரெமெடிஸை பற்றி பார்ப்போம். இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தீர்வுகள், ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன பிரச்சனைகளும் தீர்வுகள். முதல் தீர்வு, யூடியூப்ல ஆதித்ய ஹிருதயம்னு இருக்கு, தினமும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தடவை நீங்கள் போட்டு அதை கேட்கணும். ரெண்டாவது தீர்வு, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் திருக்கோவிலுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வரணும். மூன்றாவது தீர்வு, முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ராமேஸ்வரம் ஸ்தலத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போய் வந்து திலஹோமம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நான்காவது தீர்வு, கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு வயசானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு, ஆடை இதெல்லாம் கொடுத்து உதவுவது மிக மிக பெரிய தீர்வாக இருக்கும். ஆக என் அன்பினும் மேலான கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.